பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய இடத்தில் திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு இருந்தால் அந்த மாதிரி முடிவே நீங்க எடுப்பீங்க? அவர் வெளில அனுப்பிச்சிருப்பாரா யாராச்சும்? அல்லது ரைட், நல்ல கேள்வி சார். வெளியில யாராவது அனுப்பிச்சிருப்பாரா? கரெக்ட். 3 முறை முதலமைச்சர் ஆக்கிய அதிமுக நீங்கள் சட்டமன்றத்தில் பொறுப்பு முதலமைச்சரை நியமிக்கணும்னு சொல்லி இன்றைய முதலமைச்சர் கேட்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க? பெரும்பான்மை நிரூபிக்கிற போது என்ன சொன்னீங்க? அந்த 11 சட்டமன்ற உறுப்பினர் திமுக பக்கம் தான் நின்றுருந்தீங்க. அதான் கேட்கிறார் கேசிபி. திரும்ப வந்தபோது எனக்கு கட்சிக்கு துரோகம் பண்ணீங்க வேண்டாம் நீங்க சொல்லலையே, துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தீங்களே, கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு கொடுத்தீங்களேன்னு கேட்கிறாரு. சரி, இது எல்லாம் பழைய வரலாறுகளை பேசிக்கொண்டே இருந்தால் நம்ம வரக்கூடியது சட்டமன்ற. நீங்க 89 வரலாறு சொல்லலாம், அவங்க 2021 வரலாறு சொல்லக்கூடாதா? ஆகனால ரைட்டுக்கார. அப்புறம் அதுக்கு பிறகு அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்ப என்ன பழைய வரலாறு பேசக்கூடாதுன்னா அங்க பிரச்சனையே இல்லை, எல்லாரும் ஒன்னா போயிடலாம். ஒரு கேள்வி, நீங்க இப்ப பழைய வரலாறு பேசக்கூடாதுன்னா நீங்க மறந்துறீங்க, எதுவுமே நாங்க வச்சுக்கலன்னா பிரச்சனையே இல்லை, எல்லாரும் ஒன்னா போயிட முடியுமே. தராசு சியாம் சார் சொன்னாங்க, நாடோடி மன்னனுடைய கட்சி இன்றைக்கு அங்கே இருக்கிறது அப்படி. காங்கிரஸ் காலத்தில் இதே இது சாட்சியை பிரிஞ்ச போது அன்னைக்கு பண்ணாங்கல்ல. அதுக்கப்புறம் அவங்கள தேடி தானே சார் வந்தாங்க. அவர் என்ன சொல்றாரு? போயஸ் கார்டனுக்கு தேடி வந்து தானே கூட்டணி வச்சாங்கன்னு சொல்றாரு. என்றைக்காக இருந்தாலும் இவர்கள் எல்லாம் அதிகார பகிர்வுக்காக சண்டை போடுகிறார்கள். நாடோடி மன்னன் கட்சி 100 ஆண்டுகள் ஆனாலும் அது நாடோடி மன்னன் கட்சியாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிற கவலையோட தான் திரு ஷியாம் அந்த கேள்வி வச்சாரு. அப்படித்தான் இருக்கு, நாளைக்கும் அப்படி. அடுத்த ஒரு விமர்சனம் வச்சு அதையும் கேட்டுங்க. அவர் என்ன சொல்ற, கூட்டணி ஆட்சிக்கான சமிக்கை தான் கொடுத்திருக்காருங்கிறாரு. அது அண்ணனுடைய தவறான இன்டர்பிரேஷன். இல்ல, உண்மை என்பதை அவருடைய மனசாட்சிக்குள்ள போய் இதென்ன கூடு விட்டு கூடு வாயிற விஷயமா? அவருடைய மனசாட்சி இப்படித்தான் சொல்லுச்சுன்றதை யாருக்கு தெரியும்?